சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது எப்படி இருக்குமா பாருங்க. இது கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்கு. இது இதுவா? இது பாருங்க. இதுதான்மா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான ஸ்பெஷலே. இந்த டிசைன்ல ஆரம் செஞ்சு போட்டோன்னு வைங்களேன், தேவி தங்க சிலை மாதிரி இருப்பா. நல்லாதான் இருக்கு. நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? போட்டுக்கு போறது என் பேத்தி தேவி தானே. அவளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இது புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல போறா. ஆமாமா, நீங்க தேவிய கூப்பிடுங்க. தேவி, தேவி. என்னம்மா? ஆசாரி வந்திருக்காரு. உனக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லு. இங்க பாரு, இப்ப புது டிசைன்லாம் நிறைய வந்திருக்கான். அதே மாதிரி செஞ்சு வாங்கிக்கலாம். சரி, எங்க காட்டுங்க. இந்தா. மீனா, நீயும் பாரு. உனக்கு ஏதாவது செயின் பிடிச்சிருந்தா சொல்லு, நாங்க எல்லாம் சேர்த்து உனக்கு வாங்கி தரோம். எனக்கு எதுக்கு பாட்டி, தேவிக்கு மட்டும் பாருங்க. மீனா, நீ எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க எவ்வளவோ கஷ்டப்படுற. உனக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா? உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு, நாங்க வாங்கி தரோம். இல்லம்மா, வேண்டாம், பரவாயில்ல. ஏய் மீனா, உன் அத்தையே உனக்கு நகை போடணும்னு சொல்றாங்க. வரதட்சணையை வாங்கிக்க வேண்டியதானே? அது மட்டும் இல்ல, எங்க அம்மாவோட நகையெல்லாம் ஃபியூச்சர்ல உனக்கு தானே வரப்போகுது. அம்மா, மீனா டீச்சர் சொன்னதே சூப்பரா இருக்கு. இதையே செய்ய சொல்லிடுங்க. ஐயா, அவ செலக்ட் பண்ண அந்த டிசைனே செஞ்சிருங்க. சரிங்கம்மா, பண்ணிரலாம். அம்மா, இந்த செயினுக்கு மேட்சிங்கா எனக்கு தோடும் வளையலும் வேணுமா? ஏய், இந்த செயினே பெருசா ஆற மாதிரி வருமே. உன்கிட்ட இருக்கிற பழைய நகையில எப்படி தோடு வளையெல்லாம் செய்ய முடியும்? நீ போய் முதல்ல உன்னோட பழைய நகையெல்லாம் எடுத்துட்டு வா. அதுல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். என்னடி பாத்துட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. உன் பழைய நகைய புதுசா மாத்தணும். ஏண்டி மரம் மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வாடி. ஆசாரிய வர வச்சு புது டிசைனை காட்டி புது நகை செய்ய சொன்னதும் உனக்கு புது நகை வாங்குறோன்னு நினைச்சிட்டியா? அத உன் கல்யாணத்தப்ப வாங்கிக்கலாம். இப்போ உன் பழைய நகைய புது டிசைனா மாத்திக்கலாம். அம்மா, அப்பா கிட்ட சொல்லாம எதுக்குமா புதுசா நகையெல்லாம் மாத்தணும்? அப்பா வந்ததும் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். ஏய், உன் அப்பா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அப்படியே கேட்டாலும் ஓ இஷ்டம்னு சொல்லுவாரு. நீ போய் எடுத்துட்டு வா. சரி, அந்த போனை கூட வேற டிசைன் இருக்கான்னு பாக்குறேன். குடுறா, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? தேவி, என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ. ஐயா, இது நல்லா இருக்கு. இதே மாதிரி பண்ணிடுங்க. ஐயோ, அம்மா நகையை எடுத்துட்டு வர சொல்றாங்க. நகையை நம்ம கணேசன் கிட்ட கொடுத்துட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவி, என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அம்மா அங்க நகையை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. நீங்க கைய பசிஞ்சிட்டு நிக்கிற. என்ன தேவி,
என்ன ஆச்சு? நகை எடுத்துட்டு வா. டீச்சர், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து டீச்சர்